அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த பிரபஞ்சத்துல நிறைய விஷயங்கள் நினைக்கிறோம். அதெல்லாம் நமக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? எந்தெந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அதெல்லாம் சில நேரங்கள்ல நம்ம முன்னாடி உடனே உடனே நடக்குது. எதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டு நடக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கிறது. நம்ம ஒருவேளை நெகட்டிவாவே சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்க மனசுல நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கு. நம்ம நினைச்சதெல்லாம் அப்படி நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறதுனால நமக்கு பெரிய பாதிப்பு வரும். நான் நெகட்டிவான ஒரு பெர்சன் அப்படி நம்ம நினைக்கிறோம். நம்முடைய எண்ணங்களுக்கு உண்மையிலேயே வலிமை இருக்கின்றன. நம்முடைய எண்ணங்கள் என்பதும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி தான். நாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர் நிகழ்ச்சியில வந்த ஒரு விளைவு தான் மனிதன். மனிதனுடைய உச்சபட்சமான ஒரு நிலை மனித மனம். மனித மனம் என்பதும் கூட இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு முனை வெட்ட வெளியாக இருந்தால், பிரபஞ்சத்தின் இன்னொரு முனை மனித மனம். மனித மனசுல என்ன நினைத்தாலும் அது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கத்தான் செய்யும். இதைதான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் போன்ற விஷயங்கள்ல நம்ம நிறைய பார்க்குறோம். தி சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற புக்ல நிறைய சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய எல்லாரும் எல்லா யூடியூபர்களும் அதை பேசுறாங்க. உண்மையிலேயே மனிதனுக்கு அவனுடைய எண்ணங்கள் ஏன் நடக்கவில்லை என்ற ஒரு தன்மையை புரிஞ்சுக்கணும். பாத்தீங்களேன், வள்ளுவர் கூட அழகா சொல்றாரு. எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரி. நம்ம நினைச்சதெல்லாம் நினைச்சது மாதிரியே நடக்கும். நம்ம எண்ணத்துல ஒரு உறுதிப்பாடு இருந்தா நடக்கும்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய எண்ணங்கள் உறுதிப்பாட்டோட இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே பரபர பரபரான்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு எண்ணங்கள்ல இருந்துட்டு இருக்கும் போது இன்னொரு எண்ணத்துக்கு நம்ம தாவி போகக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய முழு பிரங்கையோட நடக்கணும். முழு உணர்வோட நம்முடைய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இணையும் போது அது செயல் வடிவம் பெறுகிறது. அதை அலை இயக்க கோட்பாடு என்று கோட்பாடுகள் கூட சொல்வாங்க. நம்முடைய எண்ணங்கள் எழுச்சி ஆகின உடனே அது போய் மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், அதற்கப்புறம் ஊடுருவும். நம்முடைய எண்ணங்கள் ஊடுருவ ஆரம்பிக்கும் போதுதான் அது செயல் வடிவத்திற்கு வருகிறது. எந்த அளவு நம்முடைய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஊடுருவி செல்கின்றனவோ அந்த அளவு எதிர் விளைவுகளை நமக்கு தருகிறது. சில எண்ணங்கள் நமக்கு எழுச்சியாகும். அது போய் அப்படியே நீர்த்து போயிடும். அது குறிப்பிட்ட இலக்கை அல்லது இந்த பிரபஞ்ச சக்தியை கனெக்டே பண்ணாது. நம்முடைய எண்ணங்கள் எந்த எண்ணங்கள் இந்த பிரபஞ்ச சக்தியை கனெக்ட் பண்ணுதோ அந்த எண்ணங்கள் செயல் வடிவம் பெறுகின்றன. இப்போ நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னா அது நடக்காது. இன்னும் எந்த உழைப்பும் தராமல் எனக்கு ஒரு 100 கோடி வேணும் அப்படின்னா அது பிரபஞ்சமானது அது என்ன செய்யும்? அந்த 100 கோடி தருவதற்கான நீங்க அலையை அனுப்பிட்டீங்க. அந்த அலையை இந்த பிரபஞ்சம் உள்வாங்கி அந்த 100 கோடி பெறுவதற்கான சூழ்நிலைகளை கொடுத்து பார்க்கும். அப்படி ஒன்றா கொடுத்து பார்க்கும். ஆனால் அதற்கான தகுதி நம்மிடம் இல்லை, அதற்கான உழைப்பு இல்லை, எஃபோர்ட் இல்லை, அதற்கான மெனக்கெடுத்தல் இல்லை அப்படின்னா அந்த 100 கோடி நமக்கு கிடைக்காது. அப்போ நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய உழைப்பிற்கும் நம்முடைய சிந்தனைக்கும் தொடர்பு இருக்கணும். வெறுமனே எண்ண அலைகளை விட்டுக்கிட்டே போனா இந்த பூமியில இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் அனைவரும் தங்களுடைய எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துல அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். எல்லா எண்ணங்களும் நடந்ததுன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட முறையில பார்த்தாதான் தெரியும் அவன் என்ன உளவு கொடூரமா நினைக்கிறான்னு. அவன் நினைக்கிற கொடூரமான அனைத்து எண்ணங்களும் இந்த பிரபஞ்சத்துல நடக்கவா செய்ய போகுது? அப்படி நடக்காது. ஆனால் நம்ம எல்லாருமே எண்ணங்களை விட்டுட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாருடைய எண்ணங்களும் இந்த பிரபஞ்சத்துல வேலை செய்யறதில்ல. யாரோ ஒரு சிலரின் எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் செயல் வடிவம் பெறுகின்றன. அப்போ அந்த நபரினுடைய நுட்பமான அறிவின் காரணமாகவே அவங்களுக்கு அந்த விளைவுகள் ஏற்படுகிறது. அந்த நுட்பமான அறிவு நமக்கு வேலை செய்யும் போது இந்த பிரபஞ்சத்தில் அந்த எண்ண அலைகள் ஊடுருவி அந்த எண்ண அலைகளுக்கு ஒரு உந்துதல் கிடைத்து அந்த உந்துதலின் காரணமாக என்ன செய்யும்? விளைவுகள் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஆகவே எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வேலை செய்ய வேண்டும் என்றால், நாம் நினைத்த விஷயங்கள் நமக்கு நோக்கி வர வேண்டும் என்றால், ஈர்க்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப நுட்பமாக இருக்க வேண்டும். நுண்ணிய மனநிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஷார்ப் மைண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்மகிட்ட இருந்து வரக்கூடிய எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்துல போய் செயல் வடிவம் கண்டிப்பாக பெறும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.